Good evening, students. Now we are going to discuss about allopolyploidy. இந்த allopolyploidy நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போன இதை ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இங்கே allopolyploidyக்கு வரலாம். நம்ம போன வீடியோவில் பார்த்தது சேஞ்சஸ் இன் குரோமோசோம் நம்பர் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த சேஞ்சஸ் குரோமோசோமுடைய நம்பரில் சேஞ்சஸ் இருக்கா அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஒரு 2 டைப்ஸாக பிரிச்சிருந்தோம். அதில் ஒரு டைப்புக்கு பேர் அன்யூப்ளாய்டி, இன்னொன்று யூப்ளாய்டி அப்படின்னு சொன்னோம். இந்த அன்யூப்ளாய்டில் இந்த டிப்ளாய்டு இண்டிவிஜுவல் செட்டில் என்ன ஆகுதுன்னா சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்த போகிறோம். அதுக்கு அடுத்தது யூப்ளாய்டில் என்டையர் செட்டில் எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த யூப்ளாய்டில் தான் நம்ம இன்றைக்கி அல்லோப்ளாய்டின்னு ஒரு டைப் இருக்குது, அதை பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த யூப்ளாய்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 3 டைப் இருக்குது. யூப்ளாய்டி இஸ் கிளாஸ்ஃபைட் as மோனோப்ளாய்டி, டிப்ளாய்டி அண்டு பாலிப்ளாய்டி. நம்மளுக்கு ஏற்கனவே மோனோப்ளாய்டுனா தெரியும். மோனோப்ளாய்டுனா ஹாப்ளாய்டு தான் மோனோப்ளாய்டி. சரிங்களா, ஒரே ஒரு எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டிப்ளாய்டு அப்படின்னா நம்மளுக்கு டிப்ளாய்டு அப்படின்னா 2n கண்டிஷன் சொல்லுவோம். அங்கே 2x இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். இதுக்கு மேலே பாலிப்ளாய்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலினாவே மெனி, பிளாய்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி செட் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னு அர்த்தம். அதான் பாலிப்ளாய்டி. இப்போ பாலிப்ளாய்டினுடைய கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோர் தென் 2 பேசிக் செட் ஆஃப் குரோமோசோம். ஏற்கனவே 2 பேசிக் செட் ஆஃப் குரோமோசோம் சிங்கிள் செல்லில் இருக்குது. அந்த சிங்கிள் செல்லில் இருக்கக்கூடிய 2 செட்டு கூட இன்னொரு செட்டோ இல்லை அப்படியே செட்டாக ஆட் ஆகிட்டே இருந்தால் அதுக்கு பேர் தான் என்ன பேர்னா பாலிப்ளாய்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சில டைப்ஸ்லாம் இருக்குது. ட்ரைப்ளாய்டி, டெட்ராப்ளாய்டி, பென்டாப்ளாய்டி, எக்ஸாப்ளாய்டி நம்ம சொன்னோம். ட்ரைப்ளாய்டினா 3x, டெட்ராப்ளாய்டினா 4x, பென்டாப்ளாய்டினா 5x, எக்ஸாப்ளாய்டினா 6x அப்படின்னு பேர். இதெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். இதில் பாலிப்ளாய்டை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது. இந்த 2 டைப்பில் ஒரு டைப் ஆட்டோ பாலிப்ளாய்டி அப்படின்னு பேர். இந்த ஆட்டோ பாலிப்ளாய்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா, மோர் தென் 2 ஆப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம் வித்தின் ஏ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கேருந்து டிரைவ்டு ஆச்சு வந்ததுன்னு பார்த்தா, டிரைவ்டு ஃப்ரம் வித்தின் ஏ சேம் ஸ்பீசிஸ், ஒரே ஸ்பீசிஸ்லேருந்து தான் வந்தது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இஸ் கால்டு ஆட்டோ பாலிப்ளாய்டி அப்படின்னு சொன்னோம். அந்த ஆட்டோ பாலிப்ளாய்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லை எடுத்திருக்கோம். இந்த ஒரு செல்லை எடுத்திருக்கு அப்படின்னா இந்த செல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது அப்படின்னா, இந்த செல்லை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. இது என்ன கண்டிஷன்? டிப்ளாய்டு கண்டிஷன் சொல்கிறோம். சரிங்களா, இதே மாதிரி இங்கே இப்படி இருக்குது. இதுலேருந்து இந்த பெட் இங்கே ஜாயிண்ட் ஆகுது. ஜாயின் ஆகும் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா 1 ப்ளஸ் ஆகுது. இதுக்கு பேர் தான் 3n அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஒரு செட்டு இந்த இருக்கிற டிப்ளாய்டு செட்லேருந்து ஒரு ஆப்ளாய்டு செட்டு என்ன ஆகுதுன்னா இது கூட ஆட் ஆகுது. இதுக்கு பேர் தான் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ட்ரைப்ளாய்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த செல்லு என்னவா மாறிடும், இந்த செல்லு என்னவா மாறிடுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி மாறிடும். இந்த மாதிரி இந்த செல்லுக்கு பேர் தான் 3n, ஆட்டோ ட்ரைப்ளாய்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆட்டோ பாலிப்ளாய்டில் ஒரு டைப்ஸ். இது ஆர்டிஃபிஷியலாக தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இது ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி சார் ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆட்டோ டெட்ராப்ளாய்டியும் டிப்ளாய்டு ஸ்பீஸையும் கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோ ட்ரைப்ளாய்டி கிடைச்சது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதில் கேமிட் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா டிஃபெக்டிவாக இருக்கும், குறைபாடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது ஸ்டெரைலாக தான் இருக்கும். இது மெயின் பாயிண்ட். இது ஆட்டோ ட்ரைப்ளாய்டில். சரி, இந்த ஆட்டோ ட்ரைப்ளாய்டு மூலம் நமக்கு என்ன ஆகுதுன்னா சோறு கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதெல்லாம் நம்ம சொன்னோம். சீரியல்ஸ் ஃப்ரூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பனானா, கல்டிவேட் பனானா பற்றி நிறையா சொன்னோம். அது இருக்குது. அதில் மெயினாக நேச்சுரலாக இதுனா நம்ம ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னோம். நேச்சுரலாகவே ஒரு பிளானில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம் ஆட்டோ ட்ரைப்ளாய்டில். இப்போ நார்மலாக கிராஸ் இருக்குது. அந்த நார்மல் கிராஸ் ஆர்டிஃபிஷியலாக என்னவா மாறிச்சு அப்படின்னா, அதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கு. அந்த நேச்சுரலாக இருந்த கிராஸு கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிட்டு என்ன ஆகுது அப்படின்னா 3n மாறி ஒரு நியூ வெரைட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த நியூ வெரைட்டிக்கு பேர் தான் என்ன பேர்னா டூப் கிராஸ். அதுக்கு பேர் அருகம்புல்னு நம்ம சொன்னோம். அதோடைய பைனாமில் சைனோடான் டாக்டிலியான் அப்படின்னு சொன்னோம். இது நேச்சுரல் ஆட்டோ ட்ரைப்ளாய்டு. 1 மார்க் கொஸ்டின் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம்.
அதுக்கடுத்து நம்ம ஆட்டோ டெட்ராப்ளாய்டுக்கு வரும். ஆட்டோ டெட்ராப்ளாய்டுனா 4 காப்பீஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் ஜீனோம். இந்த ஓன் ஜீனோம் சொல்லிட்டாங்க. அப்போ வித்தின் த சேம் ஸ்பீசிஸ் சொன்னோம். இதே மாதிரி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சொல்லும் போது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஆட்டோ ட்ரைப்ளாய்டு சொல்லிட்டு இப்போ ஆட்டோ டெட்ராப்ளாய்டு சொல்கிறோம். இப்படி இருக்குது. இது டிப்ளாய்டு கண்டிஷன் இருக்குது. இங்கே ஒரு இருக்குது, இந்த செட் இருக்குது. இது அப்படியே வந்து 2 பேரும் இந்த செட்டு அப்படியே வந்து ஜாயிண்ட் ஆகுது. +2ங்கிற இல்லையா, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். 2n+2. இதுக்கு பேர் ஆட்டோ டெட்ராப்ளாய்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே செல்லில் எத்தனை இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. இந்த மாதிரி ஒரே செல்லில் 4 இருக்கிறது, அதான் ஆட்டோ டெட்ராப்ளாய்டு. இந்த ஆட்டோ டெட்ராப்ளாய்டை நம்ம எப்படி சார் தக்க வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோமோசோம் நம்பரை டபுள் பண்ணணும். இந்த குரோமோசோம் நம்பரை டபுள் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கக்கூடியதை இந்த குரோமோசோம் நம்பரை டபுள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் கால்சிசின் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு கெமிக்கல். அந்த கால்சிசின் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா இந்த செல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும் சேமாக. அந்த ப்ராசஸ் மைட்டாசிஸ் நடக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த கால்சிசின் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாவே இது 2nனா இதுவும் 2n-ஆகவே ஃபார்ம் பண்ணும். இது 3nனா இது 3n-ஆக ஃபார்ம் ஆகும். இது 4nனா இது 4n-ஆக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4n தான் பார்த்தோம். அப்போ கண்டிப்பாக இந்த செல்ஸ் 4n-ஆக மாறி இருக்கு. ஒரு செல்லில் இந்த மாதிரி வந்து 4 செட் ஆஃப் குரோமோசோம் இருக்குது. இது வந்து இன்டியூஸ்ட் பை டபுளிங் த குரோமோசோம் அப்படியே டிப்ளாய்டு ஸ்பீசிஸ்ன்னு கொடுத்தாச்சு. இதுக்கு நம்ம கம்பு, கிரேப்ஸு, அல்ஃபால்ஃபா, கிரவுண்ட்நட்டு, பொட்டேட்டோ, காஃபிலாம் சொல்லி முடித்தோம். இது வந்து நம்ம பார்த்தது வெறும் ஆட்டோ பாலிப்ளாய்டி. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லணும்னா இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் கிராசஸ் அப்படின்னு பேர். முதல்ல இன்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இன்ட்ரானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்டர் அப்படின்னா பிட்வீன் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஃபீஸஸ்க்கும் இன்னும் சம்மந்தம் இல்லாத அனதர் பிளான்ட், அது டூ டிஃப்ரெண்ட் பிளான்ட்னு சொல்லலாம், 2 டிஃப்ரெண்ட் ஃபீஸஸ்ன்னு சொல்லலாம். அது இன்டர். இன்ட்ரானா வித்தின் ஏ சேம். ஐபிஸ்கஸ் இருக்குது. இப்போ ஐபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் ஒரு பீசஸ்ஸு, ஐபிஸ்கஸ் சைசோபெட்டர்லஸ்ங்கிறது ஒரு ஸ்பீஸ். ரெண்டுமே எதில் வருதுன்னா ஐபிஸ்கஸில் தான் வருது, ஜிஎன்எஸில் தான் வருது. இதுதான் வித்தின் ஏ சேம். இதுக்கு பேர் இன்ட்ரா சொல்லுவாங்க, ஜெனரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிராஸ் பண்ணதுக்கு பேர் தான் ஆட்டோ பாலிப்ளாய்டி. சரிங்களா, இதோட நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் முடிச்சிட்டோம். இதில் இப்போ நம்ம டாபிக் வரோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது அல்லோ பாலிப்ளாய்டி. அல்லோ அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லணும்னா கிராஸ் எதை கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இல்லை 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா, அதை பற்றி நம்ம பார்க்கணும். an organism possess 2 or more basic set of chromosome derived from 2 different plant species, அதாவது 2 different species. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போன ஆட்டோ பாலிப்ளாய்டில் சொன்னது என்ன சொன்னோம்னா இதே மாதிரி தான் 1 or more basic set of chromosome derived from same species சொல்லி முடித்தோம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீஸ் இஸ் கால்டு ஆட்டோ பாலிப்ளாய்டி. இது வரைக்கும் ஒரு 3 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கூட கேட்கலாம். சரி, இது எப்படி இன்ட்ராவான்னு பார்த்தோம்னா இந்த அல்லோ பாலிப்ளாய்டி கேன் பி டெவலப்டு பை இன்டர் ஸ்பெசிஃபிக் கிராசஸ். நம்ம சொன்னோம் இன்டர்னா 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், சம்மந்தம் இல்லாது. இது ஒரு வெரைட்டி சம்மந்தம், இன்னொரு வெரைட்டி சம்மந்தம் இல்லாதுன்னு அர்த்தம். எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டு ஃபெர்டிலிட்டி இஸ் ரீஸ்டோர்டு. 2 பிளான்ட் சம்மந்தம் கிராஸ் பண்ணுறாங்க, ஒரு F1 கிடைக்குது. அந்த F1 கிடைக்கிற ரிசல்ட் என்னவாக இருக்குன்னா ஃபெர்டைலாக கிடைக்கல, ஸ்டெரைலாக கிடச்சிருக்கு. அதை ஃபெர்டைலாக நம்ம என்ன பண்ணணும், ரீஸ்டோர்டு பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் தான் கால்சிசின் ட்ரீட்மெண்ட்னு பேர். அந்த கால்சிசின் என்ன பண்ணுங்கிறதுக்கு அந்த கெமிக்கல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு செல்லில் எந்த மாதிரி குரோமோசோம் நம்பர்ஸ் இருக்கோ, அது டிப்ளாய்டா ட்ரிப்ளாய்டா டெட்ராப்ளாய்டா இருக்கோ அதை அப்படியே என்ன பண்ணுவோம், நம்பர்ஸை டபுள் பண்ணும். இப்போ 20 இருக்குது குரோமோசோம் இருக்குன்னா அதை என்ன பண்ணும் 40-ஆக பண்ணும். 10 இருந்தால் 20 பண்ணும், 40-ஆக இருந்தால் 80-ஆக பண்ணும். இந்த மாதிரி வேலையை செய்யும். அப்போ என்ன பண்ணுறோன்னா ஸ்டெரைலாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃபெர்டைலாக ரீஸ்டோர் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபெர்டிலிட்டி இஸ் ரீஸ்டோர்டு பை குரோமோசோம் டபுளிங் வித்தின் ஏ கால்சிசின் ட்ரீட்மெண்ட். இது வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் கால்சிசின் ட்ரீட்மெண்ட்டு. அல்லோ பாலிப்ளாய்டி ஆர் ஃபார்ம்டு பிட்வீன் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் ஒன்லி. இது 1 மார்க் கொஸ்டின். எல்லாம் மேக்ஸிமம் என்ன பண்ணால் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் தான் பண்ணியிருக்காங்க, அங்கே மட்டும் தான் பண்ண முடியும், அப்போ தான் ரிசல்ட் கிடைக்குங்கிறதையும் ஒரு பாயிண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் ஒரு 5 மார்க் கொஸ்டின் கிலோ டோட்டலாக. இதனுடைய டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரஃபானஸ் அப்படின்னு ஒரு ஜீனஸு, இங்கே பிராசிகா. சரிங்களா, இது முள்ளங்கி குடும்பத்தை சார்ந்தது சொல்லுவாங்க ரஃபானஸ்னால். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் மஸ்டர்டு, கடுகு குடும்பத்தை சார்ந்தது.
கடுகு குடும்பத்தை சார்ந்து சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். கடுகு குடும்பத்தை ஃபேமிலி. ரெஃபனஸ்னால் முள்ளங்கி குடும்பத்தை சார்ந்துன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதில் நிறைய ஜீனஸ் இருக்கும், நிறைய ஸ்பீஸ் இருக்கும். இப்போ ஒரு ஜீனஸ் வந்து ரெஃபனஸ், அதில் இங்கே இன்னொரு இந்த பிளானில் இருக்கக்கூடிய ஜீனஸ் வந்து பிராசிக்கா. இதில் குரோமோசோம் நம்பர் எவ்வளோ சார் இருக்குது? 2 பேருமே பேரண்ட்டாக எடுத்துட்டோம். ரெஃபனஸ் ஒரு பேரண்ட்டு, பிராசிக்கா அனதர் பேரண்ட்டு. ரெண்டுமே குரோமோசோம் நம்பர் வந்து 2n. டிப்ளாய்டு கண்டிஷனில் 18 இருக்குது, இங்கேயும் 18 இருக்குது. அப்போ ஆப்ளாய்டுனா எவ்வளோ சார்னா 9. எப்பயுமே கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும். கேமிட் ஃபார்மேஷன் எப்போ நடக்கும்? மியாசிஸ் நடக்கும்போது கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும் இல்லையா? அப்போ என்ன ஆகுது? நம்பர் என்ன ஆகும்? 18ங்கிறது என்ன ஆகும்? குறையும். அதுதான் இந்த 9. அதே மாதிரி தான் இதுலேயும் 18ங்கிறது என்ன ஆகுது? குறையுது 9. இந்த 9 பேர் என்னென்னா இவங்க 2 பேர்த்துக்கு என்ன பண்ணால் கேமிட். இந்த கேமிட் போய் என்ன ரிசல்ட்ஸ் கொடுக்குதுன்னு பாருங்கள். F1ல் நமக்கு n+n சேர்ந்து என்ன ஆகுது? 9+9 சேர்ந்து என்ன ஆகுது? 18. என்ன கண்டிஷன்? டிப்ளாய்டு. ஏன்னா ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா ஸ்டெரைல். அப்படி தான் சொன்னோம். அந்த ஃபெர்டிலிட்டியை ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேறு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். அந்த ட்ரீட்மெண்ட் தான் இங்கே அனதர் ட்ரீட்மெண்ட் இங்கே வரும். இந்த இடத்துல வரும் அந்த அனதர் ட்ரீட்மெண்ட். இந்த ஸ்டெரைலை நம்ம என்ன பண்ணணும்? ஃபெர்டைலாக பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் கால்சியம் ட்ரீட்மெண்ட். அது ஒரு கெமிக்கல்ஸ். சரியா? அதை கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த 18ங்கிறது என்ன ஆகும்? அப்படியே டபுள் ஆகும். அதான் 36. இது என்ன கண்டிஷன்? இதுவும் டிப்ளாய்டு தான். இப்போ ஸ்டெரைலாக இருந்தது என்னவா மாறிடுச்சு? ஃபெர்டைலாக மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு பேர் ஆம்பி டிப்ளாய்டு அப்படின்னு அர்த்தம். ஆம்பி டிப்ளாய்டுனா என்ன சொல்கிறோம்னா இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே டபுள் பண்ணுறது. அது ஆம்பி டிப்ளாய்டு. நம்ம ஃபஸ்ட் லெசன்லேயே பார்த்துருப்போம். இதில் எத்தனை எக்ஸு பிளாய்டு எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. 36. 36 வந்து நம்ம டிப்ளாய்டு நம்பராக இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பர். சரியா? இதில் ஒரு எக்ஸோடைய வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு எக்ஸோடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு எக்ஸோடைய வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு எக்ஸோடைய வேல்யூ வந்து 9 பாருங்க. ஒரு எக்ஸ். அப்போ ஒரு எக்ஸ் 9 சொன்னோமா? மோனோப்ளாய்டையும் அதாவது ஆப்ளாய்டையும் 9 தான். அதே மாதிரி ஒரு எக்ஸும் மோனோப்ளாய்டையும் 9 தான். இதில் எத்தனை? 4 9 36 அப்படி சொல்லிட்டாங்க. இது ஃபெர்டைல், இது ஸ்டெரைல். இந்த டயக்ராமும் 3 மார்க் கொஸ்டினில் வரும், பார்த்துக்கணும். இதுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அல்லோ பாலிகுலர் 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 2 எக்ஸாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 2 எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு எந்த ரிசல்ட் கொடுத்துச்சா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரப்பனோ பிராசிக்கா அப்படின்னு ஒரு பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எப்படி சார் நீங்கள் நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த சயின்டிஸ்ட் பேர் கார்பசென்கோ அப்படின்னு பேர். அந்த சயின்டிஸ்ட் பேர் வந்து கார்பசென்கோன்னு சொல்கிறாங்க. பெசென்கோ. இவர் வந்து ரஷ்யன் ஜெனட்டிஸ்ட். இவர் என்ன பண்ணுறாரு? கிராஸ் பண்ணுறாரு. 2 பேரண்ட் எடுத்துட்டார். ஒரு பேரண்ட் வந்து என்னென்னா ரேடிஷ், இன்னொரு பேரண்ட் வந்து கேபேஜ். அந்த முள்ளங்கி குடும்பத்திலேருந்து முள்ளங்கியும் இந்த கடுகு குடும்பத்திலேருந்து கேபேஜையும் எடுத்திருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து அந்த முள்ளங்கிக்கு என்ன பேர்னா ரஃபானஸ் சட்டைவம், அதான் சட்டைவஸ். இதோடைய குரோமோசோம் நம்பர் டிப்ளாய்டில் வந்து என்னென்னா 18, ஆப்ளாய்டுனா 9. இன்னொன்று பேரண்ட் வந்து கேபேஜோடைய பேர் வந்து பைனாம் வந்து பிராசிக்கா ஒலரிஷி. இதில் என்ன இருக்குது? டிப்ளாய்டு கண்டிஷனில் 18 இருக்குது. ஏற்கனவே நான் போன வீடியோ இதில் சொல்லும்போது அந்த டயக்ராம் சொல்லும் மாதிரி இங்கேயும் அப்படி தான். ரெண்டையும் இப்போ ஆப்ளாய்டு கேமிட் ஃபார்மேஷன் நடக்குது, மியாசிஸ் நடக்குது. கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு N9 அங்கிறது 2 பேரும் ஃபியூஸ் ஆவாங்க. ஃபியூஸ் ஆகும் நம்ம ரிசல்ட் என்ன கிடைக்குன்னா 2n = 18 தான் கிடைக்கும். பாருங்கள், ப்ரொடியூஸ் F1 ஹைப்ரிட் வாஸ் ஸ்டெரைல். அங்கே சொன்னதான் இங்கேயும் சொல்கிறேன், ஸ்டெரைலாக வந்திருக்கு. இப்போ ஸ்டெரைலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னோம் போனதில், ஃபெர்டைலாக பண்ணுறோன்னு சொன்னோம். அந்த ஃபெர்டைலாக பண்ணுறதுக்கு என்ன தேவை? அந்த கால்சியம் ட்ரீட்மெண்ட் தேவை. when the double the chromosome of F1 hybrid he got fertile. ஸ்டெரைலாக இருந்ததை அந்த கால்சியம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்ன பண்ணிடுறாரு? அந்த 18ஆக இருந்ததை F1ல் கிடைச்ச 18ங்கிற ரிசல்ட்டை 36ஆக பண்ணார். சரிங்களா? இப்படி பண்ணும்போது என்னாச்சு? நம்மளுக்கு இந்த பிளான்ட்டு வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கொடுத்துச்சா? ரஃபானா பிராசிக்கா பாருங்கள், ரஃபானா இங்கே பிராசிக்கா, ரெண்டையும் சேர்த்து தான் ரஃபானா பிராசிக்கான்னு பேர் வச்சாங்க. இதில் வந்து ரிசல்ட் கொடுத்துச்சா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம் சொல்லணும். நம்ம ஏற்கனவே பொமேட்டோ அப்படிங்கிற பிளான்ட்டு கேள்விப்பட்டிருப்போம். பொட்டேட்டோவையும் டொமேட்டோவையும் கிராஸ் பண்ணி
நம்ம பொமேட்டோங்கிற பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம், ஆர்டிபிசியலாக ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம், டிஷ்யூ கல்ச்சரில் கல்டிவேட் பண்ணோம், அது ரிசல்ட்டு கொடுத்துச்சின்னு சொல்லி நாம் படிக்கிறோம். இன்னும் நான் அடுத்த லெசனில் பயோடெக்னாலஜியில் அதை சொல்ல போகிறோம். இந்த பொமேட்டோ பிளானில் டொமேட்டோ பிளானில் ரெண்டையும் சேர்த்து கிராஸ் பண்ணுறோம். ரெண்டு பேருமே சம்மந்தம் இல்லாத பேரண்ட்டு. கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா இந்த பொமேட்டோ அப்படின்னு பேர் வச்சாங்க. பொட்டேட்டோ டொமேட்டோ அதில் ரெண்டு கேட்டு பொமேட்டோன்னு பேர் வச்சாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க. நான் புரோட்டோபிளாஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சு, புரோட்டோபிளாசம் இஸ் எ செல் வித்தவுட் செல் வால் பட் பவுண்டட் பை பிளாஸ்மா மெம்பரேன். ஒரு செல் வால் மட்டும் இருக்காது, ஆனால் பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். அந்த செல்லுக்கு என்ன பண்ணால் புரோட்டோபிளாஸ்ம். இந்த மாதிரி பொட்டேட்டோவிலேருந்து ஒரு புரோட்டோபிளாஸ்ட் செல்லும் டொமேட்டோலேருந்து ஒரு புரோட்டோபிளாஸ்ட் செல்லும் எடுத்து ரெண்டையும் ஆர்டிஃபிஷியலாக புரோட்டோபிளாஸ்டிக் ஃபியூஷன் அப்படிங்கிற டெக்னிக் மூலியம் ஃபியூஸ் பண்ணி நம்மளுக்கு பொமேட்டோ பிளான்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க, ரிசல்ட்டு கொடுத்துச்சு. அதே மாதிரி இவரும் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணார். பார்க்கலாம் என்ன கிடைச்சிச்சாலேன்னு பார்க்கலாம். He expected Raphanobrassica plant exhibit roots of radish and leaves like cabbage, which would make the entire plant edible, but the case was vice versa. He was greatly disappointed. இவர் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டார் இந்த ரிசல்ட்டால். டிஸப்பாயிண்டடாக இருக்குது. ஏன் சார் டிப்பாயிண்டடாக கிடைச்சிது? இது நம்ம எதிர்பார்த்தது ரொம்ப அதை எதிர்பார்த்தது அது கிடைக்கல. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொமேட்டோ சொன்னோம் இல்லையா, அந்த பொமேட்டோ பிளானில் பார்த்தீங்கன்னா இது சாயில் சர்ஃபேஸு, சாயில் கீழே வந்து பொட்டேட்டோ அப்படி வந்துட்டு இருந்தது. அந்த பிளானில் இப்படி பொட்டேட்டோ வந்துச்சு, மேலே பிராஞ்சில் நம்மளுக்கு வந்து டொமேட்டோ கிடச்சிது அப்படின்னு நம்ம அந்த ரிசல்ட் கிடச்சிது. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக தான், நேச்சுரலாக இல்லை, இப்படி கிடச்சிது. இதே மாதிரி வந்து இங்கே வந்து நம்ம இந்த ரஃபோனோபிராசியை கிராஸ் பண்ணும்போது இந்த ரூட்டு வந்து ரேடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும், இந்த பாட்டு வந்து நம்மளுக்கு இந்த லீஃப் வந்து என்ன பண்ணணும் கேபேஜை ப்ரொடியூஸ் பண்ணணும் இவர் நினச்சார். ஆனால் என்ன பண்ணலைன்னா இந்த ரூட் வந்து ரேடிஸை ப்ரொடியூஸ் பண்ணல, இந்த லீஃப் வந்து கேபேஜை ப்ரொடியூஸ் பண்ணலை. அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டார், பெரிதும் பாதிக்கப்பட்டார். எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்கல அப்படிங்கிறத இந்த டிஸப்பாயிண்டட். சரிங்களா? இது வந்து இந்த கேபேஜ் எப்படி வந்தது, கடுகு குடும்பத்தில் நார்மலாக அந்த ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ் மூலிமா நம்மளுக்கு கேபேஜும் கிடைச்சிது, காலிஃப்ளவரும் கிடைச்சிது. சரிங்களா? அதை சொல்கிறாங்க. இது ஒரு 5 மார்க் கொஷின், எக்ஸாமில் கேட்டால் நீங்கள் எழுதணும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் வந்திருக்கு, எக்ஸாம்பிள் 2 டிரிட்டிகேல் அப்படின்னு வந்திருக்கு. இப்படி இதே மாதிரி தான் எப்படி ரஃபோனோபிராசிக்கான்னு பேர் வச்சோமோ அது 2 பிளான்ல தான் எடுத்தோம் பேர் வச்சோம். சரியா? ஒன்று வந்து ரஃபோனோ சட்டையும், இன்னொன்று வந்து பிராசிக்கா ஒலரசியா, ரெண்டும் சேர்த்து நம்ம எஃப்ஓவில் என்ன கிடச்சோன்னா ரஃபோனோ பிராசிக்காங்கிற ரிசல்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணோம், ஆனால் கிடைக்கல. இங்கே அதே மாதிரி 2 பிளான் எடுக்கிறாங்க, 2 பிளானை கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா அந்த டிரிட்டிகேலுங்கிறது கிடைச்சிச்சா இல்லையா, எப்படி பேர் வச்சாங்கன்னு நம்ம சொல்ல போகிறோம். இந்த டிரிட்டிகேல் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஃபஸ்ட்டு மேன்மேடு சிரியல். 1 மார்க் கொஷின். எது வந்து ஃபஸ்ட்டு மேன்மேடு சிரியல்ஸ்னு கிட்டாங்க அப்படின்னா தானிய வகைகளே எது வந்து முதல்ல வந்து ஆர்டிஃபிஷியலாக மேன்மேடில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு கேட்டாங்கன்னா டிரிட்டிகேல் அப்படிங்கிறது ஒரு வீட்டு கோதுமை வெரைட்டி. இது எதை பேஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா டிபெண்டிங் ஆன் த பிளாடி லெவல் டிரிட்டிகேல் கேன் பி டிவைட் இன்டு 3 மெயின் குரூப்ஸ். இது 3 மெயின் குரூப் மூலிமா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 3 மெயின் குரூப் என்னங்கிறது ஒவ்வொன்றும் நம்ம இப்போ சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? பிளாடினா என்னது, ஏற்கனவே டிப்ளாய்டு செட் இருக்கும், அந்த டிப்ளாய்டு செட்டுக்கு அடுத்து அதற்கு மேலே இன்னும் ஒரு செட்டாக வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். மோர் தென் 2n செட்டு மறந்துடக்கூடாது. சரிங்களா? பாருங்க, அதில் வந்து 3 குரூப் சொல்லியிருக்காங்களே. முதல் குரூப்புக்கு பேர் டெட்ரா பிளாய்டி. இந்த டெட்ரா பிளாய்டினா என்ன, டெட்ரானாவே எத்தனை இருக்கணும், 4x இருக்கணும். அப்போ ஒரு எக்ஸோடைய வேல்யூ என்னங்க நம்மளுக்கு என்னன்னு தெரியல, இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம். The crosses between diploid wheat and rye. Diploid wheat இதுவும் 2n, இதுவும் 2n, இதுவும் 2n, ரெண்டுமே 2n தான் இருக்கு. சரியா? இப்போ இந்த வீட்டுடைய குரோமோசோம் நம்பர் என்ன, இந்த ரை கம்புடைய குரோமோசோம் நம்பர் என்ன தெரிஞ்சிடும். வீட்டுனா ட்ரிட்டிகம் வெரைட்டின்னு சொல்லுவாங்க, வீட்டுனா ட்ரிட்டிகம், ரைனா கம்பு. அந்த கம்பு வந்து பார்த்தீங்கன்னா சிகேல் அப்படின்னு சொல்லுவாங்க, சிகேல் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இந்த டெட்ராப்ளாய்டைய நம்பர்ஸ் பாருங்கள் போட்டு நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறோம், கொஞ்சம் நல்லா கவனிக்கும் இந்த இடத்துல. இந்த இதனுடைய குரோமோசோம் நம்பர் வீட்டுடைய குரோமோசோம் நம்பரும் 14 டிப்ளாய்டில்,
அந்த ரை அதோடைய நம்பரும் 14 தான். அதனால் என்ன பண்ணிக்கணும், நாம் உங்களுக்கு 2n ஈக்குவல் டு 14 இது ஒரு பேரண்ட்டு இஸ் கிராஸ்ட் வித் 2n ஈக்குவல் டு 14. இது வந்து எந்த பேரண்ட்டு, வீட்டு கோதுமை வெரைட்டி வகை. இது வந்து கம்பு உடைய வகை. ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணுறோம். இது வேறு பேரண்ட்டு, இது ஒரு பேரண்ட், சம்மந்தமில்லாத பேரண்ட். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அல்லோ பாலிப்ளாய்டி. இப்போ இதோட என் ஆல்பிளாய்டி கண்டிஷன் என்ன வரும், 7. இங்கே என்னென்ன 7. நம்மளுக்கு என்ன ரெண்டு கிராஸ் பண்ணும்போது F1 ரிசல்ட் கிடைக்குமா, F1ல் டிப்ளாய்டு இந்த டிப்ளாய்டு ஆயிடுச்சு இல்லையா. இப்போ என்ன ரிசல்ட் கிடைக்கும், 14. இந்த 14ங்கிற ரிசல்ட் என்னென்னா ஸ்டெரைல். இப்போ எவ்வளோ கிடைச்சது, நம்மளுக்கு என்ன கிடைச்சது, என்னென்னா 14 அப்படின்னு சொன்னோமா. அந்த 14ங்கிற வெரைட்டியை நம்ம என்னவா மாற்றுறோம், குரோமோசோம் நம்பரை டபுள் பண்ணுறோம். இந்த 14ல் எத்தனை எக்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. இப்போ இந்த இடத்துல n அப்படிங்கிறது 7, இங்கேயும் என்னங்கிறது 7. அப்போ இதுதான் வந்து எக்ஸு. இந்த இடத்துல எக்ஸோடைய வேல்யூ இதே தான், என்னுடைய வேல்யூ இதே தான். அப்போ இதில் இந்த 14ல் எத்தனை எக்ஸ் இருக்குன்னு கேட்டால் என்ன சொன்னோம், 2n ஈக்குவல் டு 2x ஈக்குவல் டு 14 அப்படின்னு சொல்லணும். எவ்வளோ, 14. இந்த 14 என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃபர்தராக நம்மளுக்கு F1ல் கிடைச்ச ரிசல்ட்டு 2n ஈக்குவல் டு 2x ஈக்குவல் டு 14 அப்படிங்கிறது கிடச்சிது. இது என்ன பண்ணாலும் ஒரு ட்ரீட்மெண்ட் ஏற்கனவே சொன்னோம், அந்த கால்சிசின்ங்கிற ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, கேர்ள்சிசின் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணோம், குரோமோசோம் நம்பரை டபுள் பண்ணுறோம். அதுவும் டிப்ளாய்டு தான். அண்ட் என்ன ஆச்சுன்னா இந்த 2x என்ன இருக்குது, 4xஆக மாறுது. இந்த குரோமோசோம் நம்பர் 14 ஆகும் 28ஆக மாறும். இது வச்சு தான் இந்த பிளான்ட்டுக்கு என்ன பேர் வச்சுன்னா இந்த டெட்ராப்ளாய்டின்னு பேர் வச்சாங்க. இந்த 28 கண்டுபிடிச்சாங்க இல்லையா, இது வந்து புது வெரைட்டி. ஏற்கனவே இருந்த வீட்டில் இப்போ புதுசாக உருவாக்குற வெரைட்டி தான் இந்த 28ங்கிற வெரைட்டி. இந்த 28ங்கிற குரோமோசோமில் எத்தனை எக்ஸ் இருக்கு கேட்டால் என்ன சொல்லணும், 4x இருக்குன்னு சொல்கிறதுனால டெட்ராப்ளாய்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 28ங்கிற குரோமோசோம் இருக்கு இல்லையா, இந்த பிளான்ட், அந்த பிளானுடைய பேர்னா ட்ரிப்டிகம் டியூரம் அப்படின்னு பேர். இந்த பிளானுடைய பேர் வந்து ட்ரிப்டிகம் டியூரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ட்ரிப்டிகம் டியூரம். கோதுமையில் ஒரு வெரைட்டி, அந்த வெரைட்டிக்கு பேர் ட்ரிப்டிகம் டியூரம் அப்படின்னு பேர். எத்தனை எக்ஸ் இருக்கு கேட்டால் 4x சொல்லணும். இது ஒரு கான்செப்ட். இதோட நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த கான்செப்ட் முடிச்சிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாப்ளாய்டி. டெட்ரானா 4 தெரியும், எக்ஸானா எத்தனை 6, 6x வரணும். இந்த 6x வரதை நம்ம புக்லேயே கொடுத்துருக்காங்க, டயக்ராமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, பாருங்கள். நம்ம என்ன சொன்னோம், எக்ஸாப்ளாய்டி எத்தனை எக்ஸ் வரணும் சொன்னோம், 6x வரணும். என்ன சொல்கிறாங்க, கிராசஸ் பிட்வீன் டெட்ராப்ளாய்டி வீட்டு, டெட்ராப்ளாய்டி. அப்போ ஏற்கனவே 4x இருக்கணும் வீட். அந்த வீட்டுக்கு பேர் என்ன, ட்ரிப்டிகம் டியூரம். என்ன சொல்லிட்டோம், இதுதான் கொண்டு வந்திருக்கோம். இந்த பிளான்ட்டுக்கு பேர் வச்சோம், என்ன பேர் வச்சோம், ட்ரிப்டிகம் டியூரம்னு பேர் வச்சோம். இங்கே 2x இருந்தது, இங்கேயும் 2x இருந்தது. அதாவது வீட்டில் 2x ரெண்டு சேர்த்து 4x பண்ணோம், அதை சொல்கிறோம். அந்த பிளான்ட்டுக்கு பேர் என்ன வச்சோம், டெட்ராப்ளாய்டி சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே ட்ரிப்டிகம் டியூரம் இந்த பிளான்ட் வந்து இன்னொரு பேர்னா மக்ரோனி அப்படி வெரைட்டின்னு பேர். மக்ரோனி வெரைட்டி, ட்ரிப்டிகம் டியூரம்னா மக்ரோனி வெரைட்டி இஸ் கிராஸ்ட் வித் ரை. இதோட கிராஸ் பண்ணுறாங்க, ரை கம்புடைய வெரைட்டியை கிராஸ் பண்ணுறாங்க, சிகியல் அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய குரோமோசோம் நம்பர் வந்து 40, இதோடைய குரோமோசோம் வந்து 28. நல்லா பாருங்கள், இதோடைய குரோமோசோம் நம்பர் வந்து டிப்ளாய்டு கண்டிஷனில் 28. எத்தனை எக்ஸ் இருக்குன்னா 4x. இங்கே வந்து ரையோட இது வந்து 2n ஈக்குவல் டு 2x இருக்குது, 14. இங்கே 14. எத்தனை எக்ஸ்னா 2x ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் சொல்கிறேன், மறுபடியும் நல்லா தெளிவாக சொல்லுவேன். இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம், ட்ரிப்டிகம் டியூரம் எடுத்திருக்கோமா, அதில் 2n ஈக்குவல் டு 2x ஈக்குவல் டு எவ்வளோ சொன்னோம், 28 அப்படிங்கிற சொன்னோம் குரோமோசோம் நம்பர். இதோட எதை கூட கிராஸ் பண்ணுறோன்னு சொன்னோம், 2n ஈக்குவல் டு 2x ஈக்குவல் டு 14 அப்படின்னு சொன்னோம். இது வந்து கம்போடைய வெரைட்டி, இது வந்து ட்ரிப்டிகம் டியூரம்ங்கிற கோதுமை வெரைட்டி. கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2x 2nலேயே 28ல் பாதி எவ்வளோ 14 இல்லையா. அப்போ n ஈக்குவல் டு எவ்வளோ 14. இதில் எத்தனை எக்ஸ் இருக்கு நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இங்கே மாற்றி சொல்லிட்டோம் 4x. இங்கே 14னா எத்தனை எக்ஸ் இருக்குது, இது ஆல்ரெடி இங்கே எத்தனை எக்ஸ் இருக்குது, 2x இருக்குது. இங்கே என்னுடைய வேல்யூவில் 7. அப்போ ஒரு எக்ஸுடைய வேல்யூ 7 தான், என்னுடைய வேல்யூ 7 தான். கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கணும், F1 2n ஈக்குவல் டு
இங்கேருந்து என்ன வருது 2x வருது, இங்கேருந்து 1x வருது. அதனால் 3x ஈக்குவல் டு எவ்வளோ வருது நம்மளுக்கு 21 குரோமோசோம் நம்பர். பட் இதுவும் ஸ்டெரைல். டெட்ராப்ளாய்ட்லேயும் ஸ்டெரைலாக கிடச்சிது. அந்த ஸ்டெரைலாக கிடைச்ச 14ங்கிற குரோமோசோமை கால்சிசின் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் மூலிமா 28 பண்ணி பெர்டைலாக மாற்றுறோம். அதே சேம் தான் இங்கேயும். இந்த 2n ஈக்குவல் டு 3x ஈக்குவல் 21 இருக்கு இல்லையா, இது ஸ்டெரைலாக கிடச்சிது. இந்த ஸ்டெரைலை என்ன பண்ணுறோம், நம்ம மறுபடியும் ஃபர்டைலாக பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட் F1ல் கிடைச்ச ரிசல்ட்டு 2n ஈக்குவல் டு 3x ஈக்குவல் டு எவ்வளோ கிடைச்சிது நம்மளுக்கு 21 கிடைச்சிது. இது ஸ்டெரைலாக இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கால்சிசின் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் மூலிமா அப்படி ட்ரீட்மெண்ட் மூலிமா என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். 2n ஈக்குவல் டு 3x என்ன ஆகும் 6x ஈக்குவல் டு 21 42 என்ன மாறிடுச்சு, ஃபர்டைலாக மாறியிருக்கு. இந்த கெமிக்கல் தான் இப்போ வேலையே. இந்த கெமிக்கலில் எந்த ப்ராசஸ் நடக்குது, எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இவங்க ப்ரொடியூஸ் பண்ணது, ஒரு புது வெரைட்டி உருவாக்குறதுக்காக தான் பண்ணது. நியூ ஸ்பீஸ் ஆர் எவால்வ்டு ஃப்ரம் ப்ரீவியஸ் ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ 6x, அப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ இருந்தால் நம்மளுக்கு தெரியும் 7ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஆல்ரெடி தெரிஞ்சுட்டோம். இது வந்து 42. இது எப்படி எக்ஸாப்ளாய்டின்னு பேர் வச்சாங்கன்னு தெரியுதா பாருங்கள், எக்ஸாப்ளாய்டி. இதுதான் எக்ஸாப்ளாய்டி. 4x இருந்தால் டெட்ராப்ளாய்டி, 6x இருந்தால் அதுக்கு பேர் எக்ஸாப்ளாய்டி. இப்போ இந்த எக்ஸாப்ளாய்டிக்கு பேர் என்னதுன்னு வச்சார், இந்த வீட்டோடைய 42 இருக்குல்ல, அந்த வீட்டோடைய வெரைட்டிக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா டெர்டிகேல் அப்படின்னு பேர் வச்சாங்க. இது 1 மார்க் கொஸ்டின். டிர்டிக்கம் கோதுமையோட இடத்துல பாதி லெட்ரு, இங்கே சிகேல் சொன்னாலே அதில் பாதி எடுத்து என்ன பண்ணாங்க, ரெண்டே சரி டிர்டிகேல்னு வச்சாங்க. இது ஃபஸ்ட்டு மேன் மேடு சிரேல் தானியங்கள் சொல்கிறாங்க. இது செகண்ட் கான்செப்ட். அடுத்தது தேர்டு. ஆக்டானா எத்தனை 8. கிராஸ் பிட்வீன் எக்ஸாப்ளாய்டி வீட்டு ஏஸ்டியம் டிர்டிக்கம் ஏஸ்டியம் எடுத்துக்கிறோம். அப்போ எத்தனை இருக்கணும், எக்ஸாப்ளாய்டு எத்தனை இருக்கணும் 6x இருக்கணும். இப்போ நம்ம 6 இங்கே சொன்னோம் இல்லையா, 20n ஈக்குவல் டு 6x ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், எவ்வளோ குரோமோசோம் வரணும் 42 வரணும், 42. அது எதை கூட கிராஸ் பண்ணுறாங்க, அதுக்கு இன்னொரு பிரெட் வீன் கூட தான் மறுபடியும் என்ன கிராஸ் பண்ணுறாங்க, மறுபடியும் கோதுமை கூட தான் கிராஸ் பண்ணுறாங்க, ரைன்னு சொல்லிட்டோம் கோதுமை. அதனால் என்ன பண்ணுறோம் 2n ஈக்குவல் டு 6x ஈக்குவல் டு 42 அப்படிங்கிறது இந்த டிர்டிக்கம் ஏஸ்டியமுடைய குரோமோசோம் நம்பர். இதோட கிராஸ் பண்ணுறோம் 2n ஈக்குவல் டு நமக்கு அதே தான் சொல்கிறோம் 2x ஈக்குவல் டு 14. இது வந்து கம்பு எதாவது வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதில் ரிசல்ட் என்ன கிடச்சிது, இங்கே நம்ம ஏற்கனவே சொன்னது என்ன எவ்வளோ வரும் 7, எக்ஸும் 7 தான். இங்கே வந்து 3x வரணும். இங்கே வந்து பாருங்கள் ஆப்ளைடு கண்டிஷனில் எவ்வளோ வரணும் 42 எவ்வளோ பாதி 21. இதில் எத்தனை இருக்குது அப்படின்னா 3x இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணும் 3x. ரெண்டையும் கிராஸ் பண்ண நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வரணும் 28 வரணும். F1 இல்லை நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது 2n ஈக்குவல் டு ஏற்கனவே இங்கே 3x இங்கே ஒரு எக்ஸ் 4x இருக்குது, 4x ஈக்குவல் டு எவ்வளோ வந்திருக்கு 28. பட் இதுவும் ஸ்டெரைல். இப்போ 4x என்ன பண்ணுறோம் கால்சிசி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். 2n 4x 28. இந்த கால்சிசின் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வரணும் 28 என்ன ஆகும் அப்படியே என்ன ஆகுது டபுளாக மாறுது இல்லையா. இப்போ இங்கே 8x வரும், இங்கே வந்து டிப்ளாய்டு கண்டிஷன் தான். இது F1 ரிசல்ட்னால மறந்துடக்கூடாது. 8x இருக்குது, எவ்வளோ வருது 20 எவ்வளோனா 56 கிடச்சிருக்கும். இது ஒரு வகையான கோதுமை வகை. சரியா, இந்த மாதிரி தான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். இதில் எல்லாமே ரிசல்ட் எல்லாமே நல்ல ரிசல்ட் கிடச்சிட்டே இருந்துச்சு. இது எல்லாமே வேறு சயின்டிஸ்ட் பண்ணது, அவரே கார்பச்சென்கோ அவருக்கு இருந்து பண்ணல, இது வேறு சயின்டிஸ்ட் பண்ணது இந்த ப்ராசஸ்லாம். இது தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஈஸியான கான்செப்ட் தான். இதுதான் இது வந்து ஆக்டாப்ளாய்டி. இது மறுபடியும் பாருங்கள், எக்ஸாப்ளாய்டி டிர்டிகேல் ஹைபிரிட் பிளான்ட் டெமான்ஸ்ட்ரேட் கேரஸ்டெட்டிக் ஆஃப் போத் மார்க். அதில் இருக்குது மகோகனி வீட் அண்டு ரை. இந்த கேரக்டரும் இந்த மகோகனிங்கிற கேரக்டரும் அந்த பிளான்ட்டு சரியா எக்ஸாப்ளாய்டி அந்த ரை இதோடைய கேரக்டரில் எங்கே இருக்குன்னா டிர்டிகேல இருக்குதுன்னு சொல்ல வராங்க. எக்ஸாப்ளாய்டி டிர்டிகேல் எப்படி சார், தே கம்பைன் வித் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் ஆஃப் வீட். இந்த வீட்டிலேருந்து அதிகமாக ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. அந்த ரைஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹை கண்டென்ட் ஆஃப்
of the amino acids like lysine. அமினோ ஆசிட்ஸில் செரைன், பெர்ஜினைன், ஆர்ஜினைன் அப்படின்னு நிறைய சொல்லிட்டோம். அதில் லைசின்ங்கிறது பேசிக்காக தேவைப்படக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் ஃபார்மு அது இருக்குது. விச் இஸ் லோ இன் வீட் கண்டென்ட். இந்த அமினோ ஆசிட்ஸுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரைப்ளைனுடைய கிராஸே பண்ணுறாங்க. ஏன் சார்னா இந்த நார்மலாக வந்து இந்த வீட் வெரைட்டியில் என்ன கிடையாதுன்னா அமினோ ஆசிட்ஸ் வந்து லோவாக இருக்குது. அந்த அமினோ ஆசிட்ஸ் கண்டென்ட் வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து நம்ம கிடைச்சா தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து நிறைய நடக்கும். அதனால ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் கேன் பி எக்ஸ்பிளைன்டு சார்ட்னு கொடுத்தா வச்சு சார்ட்டை பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த கால்சிசின் இது வரைக்கும் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அந்த கால்சிசின் எங்கேருந்து எடுக்கிறாங்க, பிளான்ட்டா அனிமலா வேறு எங்கேயா இருந்து எடுக்கிறாங்களா நம்ம சொல்லவே இல்லை, அதை இங்கே சொல்கிறோம். கால்சிசின் இது ஒரு ஆல்கலாய்டு. அண்ட் ஆல்கலாய்டு இஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ரூட் அண்டு கலங்கு. இந்த பிளான்டோடைய பேர் பார்த்தீங்கன்னா கால்சிக்கம் ஆண்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்டனில்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டனேம் அப்படிங்கிற பிளான்லேருந்து அந்த ரூட் பகுதியிலிருந்தும் அந்த கிழங்கு பகுதியிலேருந்து என்ன எடுக்கிறாங்கன்னா இந்த கால்சிசிங்கிற கெமிக்கல் எடுக்கிறாங்க. அந்த கெமிக்கலுக்கு பேர் ஆல்கலாய்டுன்னு பேர் கொடுத்தாச்சு. இது எங்கே அப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா when applied low concentration, ரொம்ப ரொம்ப கம்மியாக எப்படி எடுத்துக்கலாம் 0.001 இந்த மாதிரி சும்மா கொஞ்சம் லெவல் லோ கான்சன்ட்ரேஷன் டு த க்ரோயிங் டிப்பு. இந்த வளர்ந்துட்டே இருக்கு இல்லையா, நுனி இருக்கு இல்லையா, ஷூட் டேபிக்கல் மெடிசன் சொல்ல இல்லையா, அந்த மாதிரி டிப் போர்ஷனில் அந்த டிப் போர்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் கொஞ்சமாக கொடுத்தாங்கன்னா இந்த பிளான்ட் வில் பி இன்டியூஸ் பாலிப்ளாய்டி. அந்த டிப்ளாய்டாக இருக்கக்கூடிய பிளான்ட்டை என்னவோ மாற்றுது, பாலிப்ளாய்டியாக மாற்றும். வெறும் 2xஆக இருக்கக்கூடியது என்ன பண்ணுதுன்னா நிறையா மோர் தென் எக்ஸாக பண்ணுது. அதோடைய பவர் வந்து இந்த கால்சிசின்ல இந்தங்கிற கெமிக்கலில் இருக்குது. சர்ப்ரைசிங்லி it does not affect the source plant calcium due to presence of anti-calcin. இது இந்த பிளான்ட்டை எந்த விதத்துலையும் பாதிக்கலை. சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை எக்காலத்துலையும் இந்த மாதிரி பாதிக்கலை. ஏன்னா இந்த பிளான்ல நேச்சுரலாகவே ஆன்டி கால்சிசின் இருக்குது. நாம் இங்கேருந்து எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கோம் சார். எங்கே வந்து கால்சிசின் இருந்தால் அதுலேயும் நம்பர் குரோமோசோம் நம்பர் அப்படியே நிறைய டபிள்ஐடி போயிட்டுமே இருக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக இந்த ஆச்சரியமாக படுற மாதிரி இந்த கோல்சிகம்ங்கிற பிளானில் எதிர்கால்சின் இருக்குது, அதாவது ஆன்டி கால்சிசின் இருக்கிறதுனால அங்கே குரோமோசோம் நம்பர் வந்து சேமாக தான் இருக்குது, எந்த சேஞ்சஸும் இல்லை. அதை நாம் வந்து இந்த லெபார்ட்ரி ஒர்க்குக்கு எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க்குக்கு நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் இந்த 1 மார்க்கில் வரும், இன்னும் பார்த்துக்கோங்க. இந்த சார்ட்டு சொன்னோம், இந்த சார்ட் இங்கே தான் இருக்குது. நாம் சொல்லிட்டோம், போன இதில் சொல்லிட்டோம். ட்ரிட்டிகம் டூரம் இது வந்து என்ன பிளான்னா டெட்ராப்ளாய்டி பிளான்ட். அதனால தான் 2n = 4x = 28 கொடுத்துருக்கோம். இது வந்து என்ன கோதுமை வகை, சிகல் சேரும் கம்பு, ரை. இதில் எத்தனை எக்ஸ் இருக்கு சொன்னோம், 2n = 2x = 14 சொல்லிட்டோம். இது டெட்ராப்ளாய்டி, இது வந்து டிப்ளாய்டி. சரியா? இதுலேருந்து நம்ம கேமெட் ஃபார்மேஷன் நடக்குது. கேமெட் ஃபார்மேஷன் என்ன ஆகும், n வந்து எல்லாம் இருக்குது ஆல்பைடாக மாறும்போது 2x = 14. இங்கே வந்து n சரி x சரி ஈக்குவலாக இருந்தாலும் 7 2 சேரும்போது நமக்கு 21 கிடைக்குன்னு நான் என்ன சொல்லிட்டேன். இப்போ என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னா 3னால ட்ரைப்ளாய்டி கிடச்சிருக்கு. பட் என்ன ரிசல்ட்டுன்னா F1ல ஸ்டெரைலாக கிடச்சிருக்கு. இதை எப்படி நம்ம மாத்திரம் ஃபோட்டோலாம் பண்ணுறோம், குரோமோசோம் டபுளிங் பை கால்சிசின் ட்ரீட்மெண்ட் என்ன ஆகுது, 2n = 6s = 42. அந்த பிளான்ட்டுக்கு என்ன பேர் வச்சோம், டிர்டிகேல் அப்படின்னு பேர் வச்சோம். இது வந்து எக்ஸாப்ளாய்டி. பாருங்கள், டிர்டி இங்கே வந்து கேல், தெரியுதா, இந்த இடத்துல கேல் இதை வச்சுருக்காங்க, அதனால டிர்டிகேல் அப்படிங்கிற பாயிண்ட்டு. இந்த சார்ட்டு தனியாக 3 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க் கேட்டால் அந்த சார்ட்டை போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி. பிளாய்டியோடைய சிக்னிஃபிகன்ஸ், மெனி பாலிப்ளாய்டி ஆர் மோர் விகரஸ், அதிகமாக வீரியத்தன்மையாக இருக்கும் டிப்ளாய்டு வரை. பாருங்கள், அதெல்லாம் தென் டிப்ளாய்டுன்னு பிடிச்சிருப்பாங்க. மெனி பாலிப்ளாய்டி எப்பவுமே அந்த வந்து அந்த செட்டு வந்து அதிகமாக டிப்ளாய்டில் அந்த ஒவ்வொரு செட்டாக குரோமோசோம் வந்து ஆட் ஆகாத என்ன ஆகுதுன்னா மோர் விகரஸாக இருக்கும், அதிக வீரியத்தன்மை கொண்டு தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மோர் அடாப்டபிள் என்ன சொல்கிறோம், தகவமைப்பு, அந்தந்த சூழ்நிலைக்கு என்ன பண்ணும் அதை தகவமைச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. எதை கம்பேர் பண்ணும்போது டிப்ளாய்டு பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது 2n கம்பேர் பண்ணும்போது 3n 4n 5n கொஞ்சம் நல்லா ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட். மெனி ஆர்னமெண்டல் அலங்கார தாவரங்கள், மெனி ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் ஆர் ஆட்டோ
டெட்ராப்ளாய்டி. ஆட்டோ டெட்ரா நம்ம சொல்லிட்டோம் 4N சொல்லிட்டோம். ஆட்டோ டெட்ராப்ளாய்டி have larger flowers, larger flowering duration than diploid. Diploid வரதை விட பெரிய அளவுக்கு மலரையும் நீண்ட மலரும் சொல்லுவாங்க. பெருசு சைஸும் பெருசாக இருக்கும், நீளமும் பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த பாலிப்ளாய்டி தான். எல்லாமே டிப்ளாய்டு மீன் பண்ணி தான் சொல்கிறாங்க. டிப்ளாய்டை கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டு. அடுத்தது ஆட்டோ பாலிப்ளாய்ட் யூஸ்வலி ஹேவ் ஹையர் இன் ஃப்ரெஷ் வெயிட் டியூ டு மோர் வாட்டர் கண்டென்ட். இதில் வந்து அதிகமாக என்ன இருக்குன்னா ஃப்ரெஷ் வெயிட்டு, வாட்டர் உள்ளதாவே கண்டிப்பாக வெயிட் அதிகமாகும். அது வந்து ஃப்ரெஷ் வெயிட் அதிகமாகுது. இதில் ஆட்டோ பாலிப்ளாய்டி சேம் ஸ்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஆட்டோ பாலிப்ளாய்டி யூஸ்வலி ஹேவ் ஹையர் இன் ஃப்ரெஷ் வெயிட் ஹையராக இருக்கும் டிப்ளாய்டு கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா மோர் வாட்டர் கண்டென்ட்டு. அப்புறம் அன்யூப்ளாய்டி ஹேர் யூஸ்வலி டிட்டர்மைன் த ஃபினோடைபிக் எஃபெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆர் கெயின் ஆஃப் டிஃப்ரெண்ட் குரோமோசோம். லாஸ் ஆகணும்னு சொன்னோம். லாஸ்னா 2n-1 அப்படின்னா மோனோசோமி நல்லிசோமி அப்படின்னு சொல்லி இல்லையா. அந்த மாதிரி ஒன்று லாஸ் ஆனாலும் சரி, இல்லை வந்து கெயின் ஆனாலும் சரி, இண்டிவிஜுவல் குரோமோசோம் நம்பரில் ஒரு குரோமோசோம் வந்து இண்டிவிஜுவல் குரோமோசோம் வந்து ஆட் ஆனாலும் சரி, இல்லை பேர் வந்து ஆட் ஆனாலும் சரி, இல்லை லாஸ் ஆனாலும் சரி, சரிங்களா. அங்கே என்னன்னா ரேஷியோ மாறுது. அந்த ரேஷியோ பேர் ஃபீனோடைபிக் ரேஷியோ. அந்த ஃபீனோடைபிக் எஃபெக்டை டிட்டர்மைன்னா கணிக்குது, தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டு பாயிண்ட்டு மெனி ஆஞ்சியோஸ்போம் ஆர் அல்லோ பாலிப்ளாய்டி. மோஸ்ட்லி ஆஞ்சியோஸ்போம் பார்த்தீங்கன்னா அல்லோ பாலிப்ளாய்டி. ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட் வெரைட்டி கிராஸ் பண்ணி தான் புது வெரைட்டியை புது வகைகளை உருவாக்கியிருக்காங்க. அண்டு பிளே அ ரோல் இன் எவல்யூஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறத முடிச்சாச்சு. நீங்கள் சொல்லிட்டோம் எவல்யூஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் புதிய வகையை உருவாக்குறதுக்கு காரணம் என்னென்னா அல்லோ பாலிப்ளாய்டி தான், ஆட்டோ பாலிப்ளாய்டி இல்லை. இது 5 மார்க் கொஸ்டின். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பழைய புக்கில் இருந்து கேட்டுகிட்டு தான் இருக்காங்க. இதோட வரைக்கும் நம்ம பார்த்தது சேஞ்சஸ் இன் குரோமோசோம் நம்பரை மட்டும்தான் பார்த்துருக்கோம். இன்னொரு டைப் இருக்குது குரோமோசோம் மியூட்டேஷனில், சேஞ்சஸ் இன் குரோமோசோமல் ஸ்ட்ரக்சர். அந்த சேஞ்சஸ் இன் குரோமோசோமல் ஸ்ட்ரக்சரை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் டைப் வந்துட்டோம், த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இன் குரோமோசோம். அது என்ன சொல்கிறாங்க, the mutation take place in chromosomal structure is called chromosomal changes as structural chromosomal changes ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் is otherwise known as structural chromosomal aberration, பிறழ்ச்சி அப்படின்னு பேர். the structural variation எல்லாம் பாருங்கள், ஸ்ட்ரக்சரல் குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர். இது வரைக்கும் நம்ம பார்த்தது குரோமோசோமுடைய நம்பரை பார்த்தோம். இப்போ குரோமோசோமுக்குள்ளே ஒரு பேர் ஆஃப் செட் ஆஃப் குரோமோசோம் மட்டும் அந்த குரோமோசோமுக்குள்ளே எப்படி வந்து என்ன ஆகுதுன்னா வேரியேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். The structural variation caused by addition, ஒன்று அடிஷனாக இருக்கலாம் ஆர் டெலிஷன். மேலே சொல்கிறது அங்கே குரோமோசோம் நம்பர் சொன்னோம் இல்லையா, சேஞ்சஸ் இன் குரோமோசோம் நம்பர்னு சொன்னோம், அடிஷனும் சொன்னோம், டெலிஷன் சொன்னோம், யூப்ளாய்டி அன்யூப்ளாய்டி. அதே மாதிரி தான் இங்கேயும் அடிஷன் ஆர் டெலிஷன் பார்ட் ஆஃப் குரோமோசோம் லீடிங் டு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸ். அதுக்கு பேர் தான் இஸ் கால்டு ஸ்ட்ரக்சரல் குரோமோசோமல் அபரேஷன். இப்போ வந்து நார்மலாக இருக்கக்கூடிய குரோமோசோமில் ஒரு பகுதி என்ன ஆயிடுதுன்னா டெலீட் ஆயிடுது. நம்ம இப்படி ஒரு குரோமோசோம் காமிச்சு இது ஒரு குரோமோசோமாக எடுத்திருக்கோம். இந்த பகுதி என்ன ஆயிடுதுன்னா டெலீட் ஆயிடுது. இந்த பகுதி டெலீட் ஆயிடுச்சா மீதி எந்த பகுதி இருக்கும், இந்த மாதிரி சின்னதாக இந்த பகுதி மட்டும் இருக்கும். இதெல்லாம் என்ன ஆகுது, ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆயிடுது, ஸ்ட்ரக்சரில் வேரியேஷன் ஆகுது. அப்போ இந்த ஆர்கனிசம் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பா, இல்லைன்னா மேக்ஸிமம் இல்லை, டெத் ஆயிடும். ஒன்று. இதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு குரோமோசோம் எடுத்துருக்கோம், இது நார்மலாக இருக்குது. இந்த குரோமோசோம் பாருங்கள் என்ன ஆகுது அப்படின்னா அடிஷன் ஆகும்போது என்ன ஆகுது, இப்படி இருந்த குரோமோசோம் இப்படி பெருசாக மாறுது. இப்போ ஒரு பகுதி வந்து இதில் என்னென்னா ஜாயிண்டாக இருக்குது, இதுக்கு பேர் தான் அடிஷன். இப்போ இதுலேயும் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆயிடுச்சு ஜீனு, போன சொன்னதுலேயும் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு. இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரக்சரல் குரோமோசோமல் அபரேஷன். இதுக்கு காரணம் யார் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சரல் குரோமோசோமல் அபரேஷன் occurs due to ionizing radiation, UV radiation, UVயாக இருக்கலாம், அண்டு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். சில கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் மூலிமா என்ன ஆகுதுன்னா குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சரில் வேரியேஷன் காமிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் பிரேக் அண்டு ரீயூனியன் இன் குரோமோசோம். இது மூலம் யூவி ரேடியேஷன் மூலியமாகவும் இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் மூலிமா என்ன ஆகுது அப்படின்னா அந்த பகுதி வந்து உடையுது. இப்போ சொன்னோம் நார்மலாக இந்த குரோமோசோமில் ஒரு பகுதி உடஞ்சிச்சுன்னா அது பேர் டெலிஷன், சரிங்களா.
அப்போ என்ன அது மீதி இருக்கிறவங்க மட்டும் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி அடிஷன் என்ன பண்ணணும், ஒன்று வந்து ஆட் ஆகணும். அதுக்கு பிறகு தான் பிரேக் அண்டு ரீயூனியன் இன் குரோமோசோம். தேர் ஆர் 4 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 4 டைப் இருக்குது. அது 2 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. 4 டைப்ஸ் ஆஃப் அப்ரேஷன். தேர் ஆர் கிளாஸ்பிட் அண்டு 2 குரூப்ஸ். இதுதான் மெயின் பாயிண்ட். 2 குரூப். இது 3 மார்க்கில் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம 2 குரூப்ஸ் பற்றி சொல்ல போகிறோம். இதில் 2 குரூப் கொடுத்தாச்சு. சேஞ்சஸ் இன் த நம்பர் ஆஃப் த ஜீன் லாக்யூ. அந்த இடத்துல சேஞ்ச் ஜீனுடைய லோக்கஸ் இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்சஸ் நடக்குது. நம்ம சொன்னோம் லோக்கஸ்னால் என்ன, the point in a gene is located on a chromosome is called locus. ஒரு கண்டிப்பாக ஒரு குரோமோசோம் இருக்குது அப்படின்னா இந்த குரோமோசோமில் இந்த இடத்துல ஒரு ஜீன் இருக்குன்னு நம்ம சொன்னோம். இந்த இடத்துக்கு பேர் தான் லாக்கை ஆர் லோக்கஸ் அப்படின்னு சொன்னோம். லாக்கை ஆர் லோக்கஸ். இந்த இடத்துல என்ன ஆகும்னா சேஞ்சஸ் நடந்திருக்கும் ஒன்று. அதை பேஸ் பண்ணி அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு பேர் வந்து டெலிஷன், அதுக்கு என்ன பேர் டெஃபிஷியன்சி, குறைபாடுன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இருந்ததை குறைஞ்சிருச்சு. ஆனால் டெலிஷன் ஆர் டெஃபிஷியன்சின்னு ஒன்று. இன்னொன்று வந்து டூப்ளிகேஷன் ஆர் ரிப்பீட். ஏற்கனவே இருந்தது கூட நான் அது மறுபடியும் ஆட் ஆகுது. இதுக்கு பேர் அடிஷன் ஆர் டூப்ளிகேஷன் அப்படின்னு பேர். இது டெலிஷன், இது அடிஷன். இங்கே என்ன ஆகுதுன்னா ஜீன் இருந்ததுனால லாஸ் ஆகுது, அந்த இடத்துல இன்னொரு ஜீன்ஸ் வந்து சேருது, டூப்ளிகேட். அதே ஜீன் டூப்ளிகேட் ஆகுதுன்னு கூட வச்சுக்கலாம். இது ஒரு குரூப்பு. அனதர் குரூப் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன் லாக்கி. அரேஞ்ச்மெண்ட்டு இப்போ என்னன்னா மாறுது, அதனுடைய பொசிஷனே மாறுது. இங்கே வந்ததுன்னா ஜீனுடைய இது நம்பர்ஸ் மட்டும் சொல்லிட்டாங்க, இங்கே பொசிஷனே மாறுது, லோக்கஸுடைய பொசிஷன். அதுக்கு பேர் ஒன்றில் வந்து இன்வர்ஷன், இன்னொன்று பேர் டிரான்ஸ்லொகேஷன். டெலிஷன் என்ன சொன்னோம், டெலிஷன்னா நீக்கம் அல்லது குறைபாடுன்னு சொல்லிட்டாங்க. டூப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நம்ம இரட்டைப்பாதல் அல்லது மீளுருவாதல் பேர். இன்வர்ஷன்னா தலைகீழ் திருப்பம்னு பேர். டிரான்ஸ்லொகேஷன்னா இடம்பெயர்தல்னு பேர். இதில் முதல்ல இந்த குரூப் பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த குரூப் பற்றி சொல்லலாம். முதல்ல பார்க்கப்படுது டெலிஷன் ஆர் டெஃபிஷியன்சி. டெலிஷன்னாவே என்ன ஆகுது, லீக் லாஸ், அதனால் லாஸ் ஆஃப் எ போர்ஷன், ஒரு பகுதி, லாஸ் ஆஃப் எ போர்ஷன் ஆஃப் த குரோமோசோம் இஸ் கால்டு டெலிஷன். ஒரு குரோமோசோமில் ஒரு பகுதி நார்மலாக இருந்தது, ஒரு பகுதி டெலீட் ஆயிடுது. அதுக்குள்ளே எத்தனை ஜீன் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, அத்தனை ஜீன் என்னாலும் டெலீட் ஆயிடும். ஆன் த பேசிஸ் ஆஃப் லொக்கேஷன் பிரேக்கேஜ் ஆன் குரோமோசோம். என்ன ஆகுது, அந்த பிரேக்கேஜ் ஆகுது, உடஞ்சி அந்த பகுதி வெளியே போயிடுச்சு. சரிங்களா, அதை வந்து 2 டைப்பாக சொல்கிறாங்க. எப்படி அந்த பிரேக்கேஜ் ஆகுதோ அதை 2 டைப்பாக கொடுத்துருக்காங்க. டெலிஷன் இஸ் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ், நேம்லி ஒன்று வந்து டெர்மினல் டெலிஷன், அனதர் ஒன் இஸ் இன்டர்காலரி டெலிஷன். டெர்மினல் என்ன அர்த்தம், எண்டு. இன்டர்காலரினா பிட்வீன், அந்த குரோமோசோமுடைய நடுப்பகுதி, குரோமோசோமுடைய எண்டு, அங்கே வேறு நடக்கிறத பற்றி சொல்ல போகிறோம். இட் அக்கர்ஸ், இது டயக்ராம் இருக்குது, டயக்ராம் அடுத்து சொல்லுவோம். இட் அக்கர்ஸ் டியூட்டி, இது காரணம் என்ன, இது நடக்கிறதுக்கும் சரி இது நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கெமிக்கல்ஸ், ட்ரக்ஸு அண்டு ரேடியேஷன். நம்ம அல்ட்ராவயலட் ரேடியேஷன் சொன்னோம், இதெல்லாம் காரணம். இது எங்கே பார்த்தாங்க, இந்த மாதிரி டெலிஷன் நடக்கிறது எங்கே பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அப்சர்வ் ட்ரோசோஃபில்லா அண்டு மெய்ஸ். ட்ரோசோஃபில்லா ஃப்ரூட் ஃப்ளை, பழப்பூச்சி, இது பழப்பூச்சி. அப்புறம் மெய்ஸ் மக்காச்சோளத்தில் கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். டெலிஷன் ஆர் டெஃபிஷியன்சி. இதோட டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இது வந்து பாருங்கள், இது இந்த டயக்ராம் வந்து நார்மல் குரோமோசோம். குரோமோசோமில் ஜீனுடைய அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கோம். ABCDEFGHIன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம 2 டைப்ஸ் சொல்லியிருந்தோம். டெலிஷனில் தர 2 டைப்ஸ் சொன்னோம். ஒன்று வந்து டெர்மினல், இன்னொன்று இன்டர்காலே சொன்னோம். முதல்ல டெர்மினல் பற்றி சொல்லிடலாம். டெர்மினலில் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த நார்மல் குரோமோசோமில் இந்த ஏ பகுதி வந்து என்னாச்சுன்னா டெலிட் ஆயிடுச்சு. மீதி எப்படி இருக்குன்னு பார்த்தா இதுதான் குரோமோசோம். இந்த குரோமோசோம் பேர் டெலிஷன், அதாவது என் டெலிஷன், டெர்மினல் டெலிஷன் குரோமோசோம்னு இதுக்கு பேர். ஏன்னா ஏங்கிற பகுதியே போயிடுச்சு, ஒரு இடத்துல மட்டும் உடஞ்சி போயிடுச்சு. அதான் டெலிட்டட் செக்மெண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று. இன்னொன்று இன்டர்கேலரினா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசிடி அப்படி இங்கே என்ன காணும் பார்க்கணும், EFGH இந்த மாதிரி இந்த டிங்கிற போர்ஷன் டெலீட் ஆகிட்டு மீதி இருக்கிற போர்ஷனில் என்னாச்சு ரீயூனியன், இந்த இடத்துல ரீயூனியன் ஆயிடுச்சு. டின்னு ஒருத்தர் வெளியே போயிட்டார் இல்லையா, அந்த இடத்துல என்ன மற்றவங்க என்ன ஜாயிண்ட் ஆகிட்டாங்க, அதான் ரீயூனியன். பிரேக்கேஜ் இடத்துல ரீயூனியன் ஆகிறாங்க, அதுக்கு பேர் இன்டர்கலரி டெலிஷன். இந்த டயக்ராம் 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். டெலிஷன் இதோட முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது டூப்ளிகேஷன், இரட்டைப்பால்.
ஏற்கனவே இருக்கிற ஜீன் வந்து மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஜீனுங்களை அந்த பார்ட்டு அந்த ஜீன் இருக்கக்கூடிய பார்ட் என்ன ஆகுதுன்னா லொக்கேட் வந்து என்ன ஆகுது அப்படியே மல்டிப்ளை ஆகுது. ஜெராக்ஸ் காப்பி மாதிரி சொல்கிறாங்க, நகல்னு சொல்கிறாங்க. The process of arrangement of same order of genes repeated, இங்கே தான் பாயிண்ட், repeated more than once in the same chromosome is called duplication. அப்படியே ஒரே வரிசையில் இருக்கக்கூடிய அந்த ஜீன் என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல என்ன ஆகுது, இடம்பெயருது. அதை சொல்கிறாங்க the process of arrangement of same order of genes repeat ஆகுது. இப்போ ஏபிசின்னு இருக்குன்னா அந்த ஜீன் ரிப்பீட் ஆகுது, மறுபடியும் ஏபிசின்னு ஃபார்ம் ஆகும். The more than one in a same chromosome is known as duplication. 2 more question. Due to duplication, some genes are present more than 2 copies. Some genes, 1 mark. இது எங்கே கண்டுபிடிச்சாங்க, ஃபஸ்ட்டு பார்த்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டட் இன் ட்ரோசோஃபில்லா ஃப்ரூட் ஃப்ளை. யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜஸ். இவர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஜீன்ஸ் ஆர் கேர்டு ஃப்ரம் குரோமோசோம் வந்து கேர்டு ஆகுறது ப்ரூவ் பண்ணி சொன்னது யாருன்னா இந்த பிரிட்ஜஸ் தான் ஃபஸ்ட்டு உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணி சொன்னார். இந்த இயர் ஆஃப் 1990 சொன்னார். அதர் எக்ஸாம்பிள் வந்து மெய்ஸ் அண்டு பி. மெய்ஸ் நம்மளுக்கு தெரியும், மக்காச்சோளம், அப்புறம் பி. இங்கே வந்து புதுசாக வந்து பட்டாணி. இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே டெலிஷனில் வந்திருக்கும். டெலிஷனில் எக்ஸாம்பிள் வந்து ட்ரோசோஃபிலாவும் சொல்லியிருப்போம், மெய்ஸ்ன்னு சொல்லியிருப்போம். இங்கே அடிஷனாக ஒரு என்ன வந்திருக்குன்னா பி மட்டும் வந்து இந்த ட்ரோசோஃபிலா மெய்ஸ் பி வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டால் நீங்கள் சொல்லலாம் பி வந்துருந்தாவே டூப்ளிகேஷன் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த ட்ரோசோஃபிலா மெய்ஸ் வந்துச்சுன்னா 2 ஆப்ஷன் கரெக்ட், டெலிஷனும் ரைட்டு, டூப்ளிகேஷனும் கரெக்ட். இதில் எத்தனை டைப் இருக்குது, தேர் ஆர் 3 டைப்ஸ் இருக்குது. 3 டைப்ஸே பார்க்கலாம். அந்த 3 டைப்ஸ் வந்து தியரி நம்ம புக்கில் கொடுக்கல. அந்த தியரி நம்மளுக்கு கொடுக்காதனால என்ன பண்ணுறோம், வெறும் டயக்ராம் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிதான் இருக்குது. அந்த டயக்ராம் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நம்ம வந்து இப்போ தெரிஞ்சிக்க வேண்டியதுதான், தெரிஞ்சுக்க மட்டும் தான் செய்ய முடியும். அது வந்து தியரி எழுத தேவையில்லை. மொத்தம் 3 டைப் இருக்குது பாருங்கள். இங்கே கொடுத்தது நார்மல் குரோமோசோம், இது வந்து நார்மல் குரோமோசோம் ABCDEFGHIJ ஹை வரைக்கும் இருக்குது. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்தா எல்லாம் கரெக்டாக ஆர்டராகவே இருக்குது, அரேஞ்ச்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது. இதில் டூப்ளிகேட்னு சொன்னோம். 3 டைப்பை பிரிச்சிருக்காங்க. தேர் ஆர் 3 டைப்ஸ். ஒரு டைப்புக்கு பேர் டேண்டம். டேண்டம்னா தொடர்ச்சியாக எந்த இடத்துல ஜீன் இருக்கோ அது அப்படியே மட்டும் தொடர்ச்சியாக ஃபார்ம் ஆகுது, டூப்ளிகேட் ஆகுது. அடுத்து ரிவர்ஸ்னால் தலைகீழாக நடக்கிறது. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எங்கேயோ ஒரு இடத்துல. சரிங்களா, முதல்ல டேண்டம்னா என்ன சொல்லிடலாம். டேண்டம்னா டூப்ளிகேட்டட் செக்மெண்ட் இஸ் லொக்கேட்டட் இமிடியேட்லி ஆஃப்டர் த நார்மல் செக்மெண்ட் ஆஃப் த குரோமோசோம் இன் த சேம் ஆர்டர். இப்போ இந்த பி அப்படிங்கிற ஜீன்ஸ் சிங்கிற ஜீன் தான் டூப்ளிகேட் ஆக போகுது. எப்படி டூப்ளிகேட்னா அந்த டூப்ளிகேட் ஆகணும் உடனே வந்து பிசி வந்து டூப்ளிகேட் ஆகிடணும். அதுக்கு பிறகு தான் டேண்டம். பாருங்கள், இந்த பிசி இருந்துச்சு இல்லையா, இது டூப்ளிகேட் ஆகும்போது நம்ம பிசி ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன ஃபார்ம் ஆகுது, பிசி தொடர்ச்சியாக ஃபார்ம் பண்ணுது. தொடர்ச்சியாக ஃபார்ம் பண்ணால் அது பேர் டேண்டம். சேம் ஆர்டர் பிசி மறுபடியும் பிசியாக வந்துடுச்சு. இப்போ ரிவர்ஸ்னால் என்ன சார்னா அதே தான் மறுபடியும் இந்த டூப்ளிகேட். இதுக்கு பேர் ரிவர்ஸ் டேண்டம் டூப்ளிகேஷன்னா இந்த டூப்ளிகேட் செக்மெண்ட் இஸ் லொக்கேட்டட் immediately after the normal segment but gene sequence order will be reversed. உடனே வந்து இந்த பிசி மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. இந்த பிசிங்கிற லெட்டர் மறுபடியும் பிசிங்கிற லெட்டர் வருது, ஆனால் ரிவர்ஸாக அந்த சீக்வன்ஸ் இருக்குது. இங்கே பிசின்னு இங்கே சொன்னோம், மறுபடியும் பிசி ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே பிசி வந்து என்னது அப்படியே காப்பி ஆகுது, டூப்ளிகேட் ஆகுது. ஆனால் என்ன ஆச்சுன்னா ரிவர்ஸ் மாறிடுச்சு. சிங்கிறதுனால மறுபடியும் சி, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுது, ஃபார்ம் பண்ணுது, பிஏ ஃபார்ம் பண்ணுது. இதுக்கு பேர் ரிவர்ஸ் டேண்டம் சொல்கிறாங்க. அது டிஸ்பிளேஸ்மெண்ட்னா டிஸ்பிளேஸ்டு டூப்ளிகேட், பிளேஸே மாறுது டோட்டலாக, எங்கே வேணால் போய் உட்காருது. த டூப்ளிகேட் செக்மெண்ட் இஸ் லொக்கேட் இன் த சேம் குரோமோசோம், ஒரே குரோமோசோம்குள்ள தான் எல்லாமே, பட் அவே ஃப்ரம் த நார்மல் செக்மெண்ட். இங்கேருந்து பிசி டூப்ளிகேட் ஆகிட்டு இங்கே வராமல் என்ன பண்ணாலும் அவருக்கு பிடிச்ச இடத்துல போய் என்ன ஆகுது, உட்காரு. சரியா, அந்த இடத்துக்கு பேர் தான் என்ன பண்ணால் அவே. இந்த தான் அவே, இங்கேருந்து இங்கே வெகு தொலைவில் இருக்குது. அதுக்கு பேர் டிஸ்பிளேஸ்டு டேண்டம் பேர். இது 3 மார்க் கொஸ்டின் டயக்ராம்லையும் வரலாம், பார்த்துக்கோங்க. இன்வர்ஷன், இது இன்வர்ஷன் நம்ம புக்கில் இல்லை, உங்களுக்கு சொல்கிறதுக்கு மாதிரிங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இங்கேயும் அதே மாதிரி தான், ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஜீன்ஸ் இந்த குரோமோசோம் பை ரிவர்ஸ்ட் பை ஆங்கிள். என்னன்னா ரிவர்ஸ்ட் பை ஆங்கிள் 180. இதுதான் மெயின் பாயிண்ட். டூப்ளிகேஷன் இதுக்கு என்ன வித்தியாசம்னா அங்கேயும் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகுது, ஜீன்ஸ்லாம் இருக்குது, ரிவர்ஸ் ஆகுது. ஆனால் இங்கே வந்து என்னென்னா ரிவர்ஸ்டு பை அன் ஆங்கிள் வந்து 180. இந்த பாயிண்ட் திஸ் இன்வால்வ் 2 குரோமோசோம், என்னது 2 குரோமோசோம் பிரேக் அண்டு ரீயூனியன். 2 குரோமோசோம் என்னது பிரேக் ஆகிட்டு யூனியன் ஆகுது 2 இடத்துல.
டூரிங் திஸ் ப்ராசஸ் தேர் இஸ் நெய்தர் கெயினாக இருக்கலாம் ஆர் நாட் லாஸ். இங்கே வந்து சொன்ன மாதிரி கெயினும் கிடையாது லாஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? பட் ஜீன் சீக்வன்ஸ் வந்து மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து நம்மளுக்கு கெயினும் இல்லை லாஸும் இல்லை, ஆனால் ஜீனோட சீக்வன்ஸ் வந்து மாறிடுச்சு. இந்த இன்வர்ஷன் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் இன் ட்ரோசோபில்லா தான் கண்டுபிடிச்சாங்க. அது யாருன்னா ஸ்டீவன் டர்ன். ஏற்கனவே பார்த்துருப்போம் இந்த ஜெனடிக்கல் மேப்பை பற்றி சொன்னவர். இந்த இயர் ஆஃப் 1926 தேர் ஆர் 2 டைப்ஸ் இருக்குது இன்வர்ஷனில். அது ஒன்று வந்து பேராசென்ட்ரிக், இன்னொன்று பெரிசென்ட்ரிக். இது 3 மார்க் கொஸ்டினில் வரும். இந்த 3 மார்க் கொஸ்டினில் போன இதில் இருந்துச்சு, இப்போ இல்லை. இது வந்து நம்ம நீட்டுக்கு படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். முதல்ல தெரிஞ்சுக்கணும் மெயினாக. இதில் வந்து ஃபஸ்ட்டு பேராசென்ட்ரிக்னா என்ன? த இன்வர்ஷன் விச் டேக் பிளேஸ் அப்பார்ட் ஃப்ரம் த சென்ட்ரோமியர். பேராசென்ட்னா அப்பார்ட் ஃப்ரம் சென்ட்ரோமியர்னு சொல்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம்னா எங்கன்னா சென்ட்ரோமியர் அல்லாத பகுதி. சென்ட்ரோமியர் தெரியுமா? 2 குரோமேட்டிட் ஜாயின் பண்ணுற பகுதிக்கு பேர் தான் சென்ட்ரோமியர் நம்ம சொல்லியிருப்போம். இங்கே குரோமோசோமில். இது ஒரு கான்செப்ட். இது வந்து டயக்ராம் இருக்குது, டயக்ராம்னு சொல்லிடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய குரோமோசோம். ஏபிசிடின்னு கரெக்டாக லெட்டர்ஸ் கொடுத்தாச்சு. இதில் இந்த பிசிடி இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், டஸ் நாட் இன்க்ளூட் சென்ட்ரோமியர் இருக்கா? இந்த பிசிடிக்குள்ளே சென்ட்ரோமியர் இருக்கானா? இல்லை. இந்த இடத்துல தான் சென்ட்ரோமியர் இருக்குது. இந்த லைன் போட்டுக்கிறது தான் சென்ட்ரோமியர். இந்த இடம்லாம் சென்ட்ரோமியர் இடம். சரியா? இப்போ இந்த இடத்துல சென்ட்ரோமியர் இருக்கானா? இல்லை. இந்த பிசிடி, இந்த பிசிடி என்ன ஆகுது? அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. இந்த பி பிளேஸ்க்கு யார் வந்துட்டாங்கன்னு பாருங்கள். பி பிளேஸ்க்கு டி வந்துட்டார் இப்படி. சரியா? அப்போ என்ன ஆகுது? சிங்கிற ஜீன்ஸ் அங்கேயே இருக்குது. இந்த பி வந்து 180, இவரும் 180 அப்படி தலைகளாக மாறி பொசிஷன் மாறிடுச்சு. அப்போ என்ன ஆகணும்? இந்த இடத்துலையும் உடையணும், இந்த இடத்துலையும் உடையணும், இங்கேயும் உடையணும், இங்கேயும் உடையணும். அதை சொல்கிறாங்க. அந்த மாதிரி இப்படி இருக்கக்கூடிய குரோமோசோம் இந்த மாதிரி மாறி இருக்கு. அதனால் ஏக்கு அப்புறம் பிங்கிறது பி 180, பி இங்கே வந்துருச்சு. டி பிளேஸ்க்கு பி வந்துட்டாங்க, பி பிளேஸ்க்கு டி வந்துட்டாங்க. அதெல்லாம் 180 டிகிரின்னு சொல்கிறாங்க. இது வந்து பேராசென்ட்ரிக். இங்கே சென்ட்ரோமியர் இருக்கான? சென்ட்ரோமியர் இல்லை. இன்னொரு டைப் பெரிசென்ட்ரிக் இருக்குது. என்னதுன்னா இன்க்ளூட்ஸ் சென்ட்ரோமியரும் மாறுது. இங்கே எப்படி சென்ட்ரோமியர் இன்க்ளூட்ஸ் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏபிசிடி இருக்கு, இங்கே டிஇஎஃப். இந்த இக்கு எஃப்க்கு நடுவில் யார் இருக்குன்னா சென்ட்ரோமியர் இருக்காங்க பாருங்கள். இப்போ எப்படி தலைகளாக மாறும் சொல்லி ரிவர்ஸ் 180 மாறணுமா? அப்போ யார் வரணும்? டி பிளேஸ்க்கு யார் வரணும்? எஃப் தான் வரணும். டி எங்கே போகணும்? எஃப் பிளேஸ்க்கு போயிட்டாங்க. இதோட என்னவும் சேர்ந்து மாதிரி இருக்குது, சென்ட்ரோமியர் சேர்ந்து வந்துடுச்சு. அதனால் இப்படி இருந்த குரோமோசோம் ஏபிசிஇஎஃப்டியாக மாறி இருக்குது. இது பேர் பெரிசென்ட்ரிக். இதில் சென்ட்ரோமியர் இருக்குது, இதில் சென்ட்ரோமியர் இல்லை. இதுதான் இன்வர்ஷன் டைப்ஸ். அந்த தியரி இருக்குது, இங்கேயும் சொல்லிட்டா. தியரி பாருங்கள். இந்த பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன் அண்ட் இன்வர்ஷன் தட் இன்க்ளூட்ஸ் சென்ட்ரோமியர் இருக்குது, அதில் சென்ட்ரோமியர் இல்லை. இந்த மாதிரி இன்வர்ஷன் ஒரு ப்ராசஸ் நடந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா, இன்வர்ஷன் லீட்ஸ் டு எவல்யூஷன் ஆஃப் நியூ ஸ்பீஸ். புதிய ஒரு உயிரினம் வந்து தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று 1 மார்க் கொஷின். ஆனால் இது இல்லை, நம்ம போர்ஷன் இல்லை, டெலிட் பண்ணிட்டாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது நம்ம போர்ஷனில் இருக்குது. டிரான்ஸ்லொகேஷன், இடம்பெயர்தல்னு சொல்லிட்டாங்க. இப்போ இடம்பெயர்தல் பார்த்தீங்கன்னா, எந்த நம்ம கிராசிங் ஒர்க் சொல்லியிருப்போம், அந்த கிராசிங் ஒர்க்கும் இந்த டிரான்ஸ்லொகேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக சொல்ல வேண்டியது இருக்குது. ரெண்டுத்தையும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. கிராசிங் ஓரும் வேறு, இந்த டிரான்ஸ்லொகேஷனுங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, டிரான்ஸ்லொகேஷன் சொன்னோம் இல்லையா, இந்த டிரான்ஸ்ஃபர், இங்கே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எ செக்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் டு நான் ஹோமோலகஸ். ஒரு ஹோமோலகஸ் குரோமோசோம் வந்து இன்னொரு ஹோமோலகஸ் இல்லை, நான் ஹோமோலகஸ் குரோமோசோமுக்கு குரோமோசோமுடைய செக்மெண்ட் என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? இஸ் கால்டு டிரான்ஸ்லொகேஷன். 3 மார்க். இப்படி இப்படி இருக்கு அப்படின்னா இப்படி காமிக்கலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்குன்னா இது ஒரு ஹோமோலகஸ். இதே மாதிரி சேம் ஒரே ஆர்கானிசம் இருந்தால் இது ஒரு ஹோமோலகஸ்ன்னு சொல்லுவோம். இது 2 பேரும் ஒரே ஆர்கானிசம் தான் ஹோமோலகஸ் சொல்லுவோம். பட் இது வேறு வேறு. இது ஒரு ஆர்கானிசம், இது ஒரு ஆர்கானிசம் அப்படின்னா இது ஹோமோலகஸ், இது நான் ஹோமோலகஸ். நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதில் இந்த பகுதி எப்படி வந்து இங்கே போகிறாங்க, இந்த பகுதி எப்படி எங்கே போகிறாங்க வர போகிறாங்கன்னு சொல்லணும். இப்போ கிராசிங் ஓல்லையும் இதே தான் சார் நடந்துச்சு அப்படின்னா, கிராசிங் ஓல் வந்து ஹோமோலகஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து நான் ஹோமோலகஸ் சொல்கிறோம். சரியா? டிரான்ஸ்லொகேஷன் பாருங்கள். Translation should not be confused with crossing over, in which the exchange of genetic material, ரெண்டுலையுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, இங்கேருந்து அங்கே போகுது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் பிட்வீன் ஹோமோலகஸ் குரோமோசோம் டேக் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கிராசிங் ஓவரில்.
சரியா? ஹோமோலகஸ் குரோமோசோம்களோட எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு பேர் கிராசிங் ஓவர். பட் இங்கே டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா நான் ஹோமோலகஸ், அவ்வளோதான் பாயிண்ட். டிரான்ஸ்லொகேஷன் அக்கர்ஸ் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் இன்டர்சேஞ்ச் ஆஃப் குரோமோசோம் செக்மெண்ட் இன் ஏ நான் ஹோமோலகஸ், சம்பந்தமே இல்லாத குரோமோசோம். சரியா? நான் ஹோமோலகஸ் குரோமோசோம் அப்படிங்கிறத கான்செப்ட். இதில் இந்த டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராசிங் ஓவர் அப்படின்னா ஹோமோலகஸ் ஒரே ஆர்கன்ஸுடைய ஹோமோலகஸ் குரோமோசோம்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, குரோமோசோமுடைய செக்மெண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும். சரியா? நம்ம அந்த கேபிட்டல் பி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்ல வராங்கம்மா, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இங்கே வந்து பாருங்கள் இப்படி இருக்கு இல்லையா, இப்படி இருக்குது. நம்ம இதுக்கு பேர் கொடுத்தோம் கேபிட்டல் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் பின்னு பேர் கொடுத்தோம். இதேமாதிரி இன்னொரு ஹோமோலகஸ் குரோமோசோமுக்கு என்ன நம்ம பேர் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, இங்கே கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பின்னு பேர் கொடுக்குறோம். இப்போ இந்த செக்மெண்ட் உடையுது, இந்த செக்மெண்ட் உடையுது, இவர் இங்கே வந்துடுவாங்க, இவங்க இங்கே போயிடும். அப்போ லெட்டர் என்ன ஆகுது, இங்கே ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, இங்கே ஸ்மால் ஏ, இங்கே என்ன வந்துடணும், கேபிட்டல் பி வந்துடும். இங்கே அடுத்தது கேபிட்டல் ஏ, இங்கே ஸ்மால் பி வந்துடுது. இங்கே கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி தான் இருக்கும். இது ஒரு ஹோமோலகஸ் குரோமோசோம், இது ஒரு ஹோமோலகஸ் குரோமோசோம். இதுக்கு பேர் தான் கிராசிங் ஓவர்னு பேர். ஒரே மாதிரி இருக்குது இல்லையா? இப்போ நம்ம டிரான்ஸ்லொகேஷன்னா இதையும் சொல்லிடலாம். டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு, இதே எடுத்துக்கலாம். இங்கே ஏ, ஸ்மால் பி, இங்கே ஸ்மால் ஏ, இங்கே ஸ்மால் பி இருக்குன்னா, அடுத்து இங்கே இருக்கக்கூடிய குரோமோசோமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது இந்த குரோமோசோம் இதுவும் சம்மந்தம், இது ஹோமோலகஸ், இது நான் ஹோமோலகஸ். இங்கே நம்ம பேர் கொடுக்குற பாருங்க டிஇ அப்படின்னு பேர் கொடுத்துருக்கோம், இங்கேயும் டிஇன்னு பேர் கொடுத்துருக்கோம். புரியுறதுக்காக சொல்கிறோம். இந்த செக்மெண்ட் உடையுது, இந்த செக்மெண்ட் உடையுது, இவங்க இங்கே வந்துடுறாங்க, இவங்க இங்கே போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் ஏ, இங்கே கேபிட்டல் இ வந்துடுது, இங்கே கேபிட்டல் டி, ஸ்மால் பி, இங்கே கேபிட்டல் டி, ஸ்மால் இ அப்படின்னு வருது இல்லையா? இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லொகேஷன் பேர். ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த டிரான்ஸ்லொகேஷனில் வேறு 3 டைப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 டைப்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிரான்ஸ்லொகேஷன், ஷிஃப்ட் டிரான்ஸ்லொகேஷன், ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லொகேஷன் முடிச்சாச்சு. இதை பற்றி நம்ம புக்கில் வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. இந்த டைப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். சிங்கிள் டிரான்ஸ்லொகேஷனாக ஒரே இடத்துல எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது, அது டெர்மினல் பகுதியில் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் சொன்னோம் இல்லையா, டெர்மினல் எக்ஸ்சேஞ்ச் டெர்மினலுக்கே போய் ஒட்டிக்கிறது, அது சிம்பிள் டிரான்ஸ்லொகேஷன். ஷிஃப்ட் டிரான்ஸ்லொகேஷன்னா இந்த டெர்மினலில் என்ன ஆகுதுன்னா இதாகிட்டு கட் ஆகிட்டு போய் மிடில் போய் ஒட்டிக்கிறது. எல்லாமே இது வந்து ஹோமோலகஸ் டு நான் ஹோமோலகஸ், ஹோமோலகஸ் டு நான் ஹோமோலகஸ். இங்கே டெர்மினலில் கட் ஆகிட்டு பிட்வீனில் போய் ஒட்டிக்கிறது. ரெசிப்ரோக்கலில் என்ன வந்து பரஸ்பரம் இந்த செக்மெண்ட்டும் பரஸ்பரண்டாக மாறுது. அந்த ரெசிப்ரோக்கல் 2 டைப் இருக்குது. ஒன்று ஹோமோசைகஸ் டிரான்ஸ்லொகேஷன் இருக்குது, இன்னும் ஹெட்ரோசைகஸ் இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சிட்டா போதும். இல்லைன்னா நம்ம வந்து பழைய புக்கில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட நம்ம போர்ஷன்ஸ் வந்து இன்னொரு போர்ஷன் முடியுது. தேங்க்யூ. இதனுடைய இந்த லெசனே முடியுது. இந்த லெசன் வந்து என்ன முடிச்சு, குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற லெசனை இதோட நம்ம முடிக்கிறோம். இதனுடைய கண்டினியூவேஷன் அடுத்த லெசன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தேங்க்யூ.